வணக்கம். இன்னைக்கு எறா தொக்கு செய்ய போறோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம கடுகு போட்டுக்கணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ ஷார்ட் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் புதுசு புதுசாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இந்த எறா தொக்குக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு வெங்காயம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டுருக்கேன் 1/2 கிலோ எறாவுக்கு. கல் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி கூட போட்டால் தக்காளி நல்லா குழஞ்சி வரும், அதுக்காக தான் கல் உப்பு தக்காளி கூட போட்டுக்கிறேன். மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எறாவை சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம எறாவை சேர்த்துக்கணும். ஏற்கனவே எறாவை க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோவில். உங்களுக்கு எறாவில் வேறு என்ன டிஷ் வேணுமோ அது கேளுங்க, நான் போடுறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எறாவுக்கு. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கடை மிளகாத்தூளாக இருந்தால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். பாருங்க, இது காரம் கரெக்டாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் போட்டோடனே எப்படி இருக்கு பாருங்க. நான் 2 ஸ்பூன் நல்லா பெருசாகவே நிறைய போட்டேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து போதுமான அளவு நமக்கு ஊற்றிக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ எறா தொக்கு வந்து நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வந்த உடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இது கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டோம் நம்ம. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு தோசைக்கு சாப்பிடலாம். இப்போ எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு, புளிச்ச தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.